இங்க ஒருத்தர் அவரோட ஒய்ஃப ஹாஸ்பிட்டல்ல செத்துருக்காரு. அதுக்காக பில்லு கட்டுறதுக்காக போறாரு. ஆனா அங்க இருக்கிற நர்ஸ் இவர் எவ்வளவு காசு கொடுத்தாருன்னு கூட செக் பண்ணாம ரிசிப்ட்ல சீல வச்சு கொடுக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டிருக்காங்களா இல்லன்னு பாக்குறது இல்ல, அந்த ரிசிப்ட்ல சீல் இருக்கான்னு மட்டும் தான் பாக்குறாங்க. உடனே இவரோட பில்ல பாக்குறாரு. அதுல இவரால கட்ட முடியாத அளவுக்கு பில் அமௌண்ட் அதிகமா இருக்கு. கையில இருக்கிற காசு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இவரோட ஒய்ஃபுக்கு ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும் தான் அதை சரி பண்ண முடியும். அப்பதான் இவருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த பில்லுல ஸ்டாம்ப் தான் முக்கியம்னா எங்கேயாவது ஒரு ஸ்டாம்பை ரெடி பண்ணி அதை வச்சே பில்ல ஏமாத்திடலாம்னு யோசிக்கிறாரு. அது ரொம்ப பெரிய தப்புன்னு தெரிஞ்சாலும் அவருக்கு வேற வழி தெரியல. ஏன்னா இவர் ரிக்ஷா ஓட்டி தான் அவர் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்க இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இவர் நம்பி யாரும் கடனும் கொடுக்க மாட்டாங்க. சோ ஒரு ஸ்டாம்ப் கடையில போய் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப் செஞ்சு தர சொல்லி கேட்கிறாரு. ஆனா எத்தனை கடைக்கு போனாலும் எல்லாருமே இதை செய்யறதுக்கு பயப்படுறாங்க. அந்த வருத்தத்தோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து அவரோட ஒய்ஃபை கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா நாளுக்கு நாள் அவங்க ஒய்ஃபோட நிலைமை மோசமாயிட்டே போகுது. சோ வேற வழி இல்லாம அந்த ஸ்டாம்பை இவரே செஞ்சலான்னு அதுக்கு தேவையான டூல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்து அந்த பில்லில் இருக்கிற ஸ்டாம்பை ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால கையில அடிபட்டுறது. இருந்தாலும் ஒய்ஃபுக்காக எல்லாத்தையும் பொறுத்து விட்டு விடாம தொடர்ந்து இதே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் ஃபைனலா இவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்டாம்ப் ரெடி ஆயிடுது. அதை எடுத்து ரெசிப்ட்ல சீல் வச்சு பார்த்தா ரெண்டு அச்சல் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அந்த ரெசிப்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதோ அவர் அறியாமலே பயம் அதிகமாயிடுது. என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்றதுனால அவரோட கை நடந்தது. இருந்தாலும் ஒய்ஃப் மனசுல வச்சுக்கிட்டு தைரியத்தோட ரிசப்ஷன்ல போய் டூப்ளிகேட் பில்ல கொடுக்குறாரு. இவங்க ஒய்ஃபோ இவருக்கு என்னாச்சுன்னு பயத்துல ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. பார்த்தா எதையோ சாதிச்சு சிரிப்போட அந்த ரூமுக்குள்ள வராரு. ஏன்னா அந்த பில்ல டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்காம ஹாஸ்பிட்டல் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே 4 வருஷமா கிட்டத்தட்ட $27,000 மேல ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பாத்துறாரு. கடைசியா 4 வருஷம் கழிச்சுதான் போலீஸும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா இது சைனால நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அவர் பண்ணது சரினா லைக் பண்ணுங்க, தப்புனா அது ஏன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.